சிம்ம ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆனாலும் கேதுவோடு சேர்க்கை. பொதுவாக சூரியன் கேது சேர்க்கை என்பது மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இருந்தாலும் இவ்வாரத்தில் உங்களுடைய மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் கேது சேர்க்கை என்பது ஒரு கிரகண சேர்க்கை. இம்மாதத்தை பொறுத்தவரை ஒரு கிரகண மாதம். இருந்தாலும் இவ்வாரத்தில் கிரகணம் இல்லை, செப்டம்பர் 7 தான். ஆனாலும் சூரியன் கேது சேர்க்கை என்பது ராசியிலே இருக்கின்றது. சூரியன் ஆட்சி பெறுகிறார், ராசியாதிபதி பலம் பெறுகிறார். இருப்பினும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், மேலும் சனி 8, செவ்வாயும் சனியும் ஒருவரை பார்த்துக் கொள்கிறார்கள். 7ஆம் இடத்தில் ராகு, ஆனாலும் குரு பார்க்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குரு சாதகமாக, மிக சாதகமாக இருக்கின்றார். ஏனென்றால் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் அவர் சஞ்சாரம் செய்கிறார். எனவே மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற போது ஆரோக்கியத்தில் எவ்விதத்திலும் குறைபாடுகள் இருக்காது. ஒன்றுமென்றால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி தொல்லை போன்றவைகள் இருக்கும். காரணம் 6ஆம் இடத்தை சுக்கிரனும் புதனும் பார்க்கிறார்கள். சுக்கிரன் புதன் சேர்க்கை சிம்ம ராசிக்கு விரயத்தில் இருந்தாலும் அது நன்மையை தங்கும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது பாதிப்பல்ல. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்றதும் ஒரு வகையில் நன்மை. எனவே மனதிலே எந்த விதத்திலும் குழப்பங்கள் இருக்குமா? ஒரு அழுத்தம் இருக்கும். அது பேச்சினை காட்டுவீர்கள், கோபத்தை காட்டுவீர்கள். அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிவன் ஈசன் வழிபாடு செய்வீர்கள், இல்லை சித்தன்மார்களுடைய வழிபாடு செய்வீர்கள். அதை செய்து வருவர்களுக்கு நிச்சயம் இந்த வாரத்தில் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. காரணம் குரு பலமாக இருக்கிறார். ஆகையால் சித்த சமாதிகளுக்கு செல்வது, ராகவேந்திரா சுவாமிகள் அல்லது நீங்கள் பாம்பன் சுவாமிகள், சென்னையில் இருந்தால் பாம்பன் சுவாமி, இல்லைன்னா அவங்களுடைய மந்திரங்களை உச்சரிப்பது என்று அவற்றை செய்வதன் மூலம் மனநலத்திலும் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு உற்சாகம் பிறக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. தொழில், வேலை மற்றும் வியாபாரம் அவற்றிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அவர் உங்களுக்கு 12ல் இருப்பது மறைவு அல்ல. சுக்கிரனுக்கு பொதுவாக கோச்சாரத்தில் 12ல் அமர்ந்திருப்பது யோகமே. மேலும் லாபாதிபதியான புதனோடு சேர்த்து பெற்றிருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்குரிய அந்த வருமானங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இவற்றுக்கு காரணம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அக்ரசனியுடைய பார்வை. எனவே கடின உழைப்பை கொடுப்பீர்கள், ஆனாலும் அதற்குரிய வருமானம் இந்த வாரத்தில் இருக்காது. ஏனென்றால் இதுவரை சந்திரன் உங்களுக்கு அமாவாசை நோக்கி சென்றவர் இப்பொழுது வளர்பறையாக இருப்பது ஓரளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும், அதற்கேற்ற வரவுகள் குறைவாகவே இருக்கும். இருப்பினும் இப்போ வளர்பறையாக சந்திரன் வருவதும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் வருவதனால் இந்த வாரத்தில் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். இருப்பினும் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. தேவைக்கற்ற வருமானங்கள் வந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் மற்றபடி வந்து கொண்டிருப்பதனால் சேமிப்பு இல்லாத வாரமாக கடந்த வாரமெல்லாம் இருந்திருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவுகளும் செலவுகளும் சரிசமமாகவே இருக்கும். எனவே மனதிலே குழப்பங்கள் எவையும் இருக்காது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே சூரியன் கேதுவோடு சேர்க்கை, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய். இந்த வாரத்தில் வார்த்தையிலே மிகவும் பொறுமையும் நிதானமும் வேண்டும். சக ஊழியர்களே, உங்களிடம் கூட நண்பர்களாக இருந்தவர்களே பகைமை காட்டுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வார்த்தையில் மிகவும் கவனம் வேண்டும். சிம்மராசி சகோதர சகோதரிகளே, எச்சரிக்கையாக இருங்கள், இல்லை என்றால் சில பிரச்சனைகளும் வரும். கலைத்துறை இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறை ஓரளவுக்கு நன்மையான வாரம். இருந்தாலும் பண தட்டுப்பாடும், படங்கள் வெளியிடுவது, சில பண முடக்கங்களும் இருக்கும். அவற்றை சில வழக்குகளையும் எதிர்கொள்வீர்கள். இவற்றினால் இப்போலாம் எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஃபினான்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஆனால் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இன்னும் படைப்புகள் வெளியிலே சில சிரமங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். அரசியல் நிதானம் வேண்டும். சிம்மராசிக்கு அரசியலுக்கும் தொடர்பு இருக்குது. கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கார், ராகுவோடு தொடர்பு இருக்கு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த அரசியலும் மிக பொறுமை. 2ல் வேறு செவ்வாய், கவனம்தான் வேண்டும். மேடை பேச்சு, ஊடகங்கள் பேச்சிலே. விவசாயம் நன்றாக இருக்கும், நல்ல விளைச்சல்கள் இருக்கும். 12 சுக்கிரன் இருக்கிறது, லாபத்தையும் கொடுக்கும். அதுக்குரிய செலவுகளையும் செய்வீர்கள். சில புதிய விதைகள் வாங்குவீர்கள், செலவுகள் செய்வீர்கள். இருந்தாலும் மனதுக்கு திருப்தியை கொடுக்கும் வருமானம். இதுவே தொழில், வேலை, வியாபாரத்தில் அவற்றில் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் வேண்டும். வார்த்தையில் பொறுமை வேண்டும்.
அவற்றிலே சிக்கன நடவடிக்கை இருந்தால் சேமிப்புகள் கரையாமல் இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இவ்வாரத்தில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு என்று பார்க்கின்றபோது, வாக்குஸ்தானமே குடும்பஸ்தானம், அவற்றில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சனியுடைய பார்வையிலே சிக்குவார். எனவே குடும்பத்தில் பொறுமையும் நிதானமும் காட்டுங்கள். கணவனுடன் மனைவியிடம் அன்பை காட்டுங்கள். சின்ன விஷயத்தை எல்லாம் கோபப்படுபவர்களே சிம்மராசி, அது தெரிந்த ஒரு விஷயம். இருந்தாலும் செவ்வாய் வேறு 2ல் இருக்கார். குரு பலமாக இருக்கின்றார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நீங்கள் கோபப்பட்டாலும் அன்புக்குரியவர்கள் உங்களிடம் அன்பையே காட்டுவார்கள். தெரியுமே அவங்களுக்கு தான் நீங்கள் சிம்ம ராசின்னு. கோபம் வரும், அதே இடத்துல உங்களுக்கு அன்பையும் காட்டக்கூடிய குணமும் இருக்குன்றதை புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய மனதிலே கோபத்தை காட்டிவிட்டோம் என்ற வருத்தம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த வாரத்தில் கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று சொல்லி வருவதே உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். காதல் உறவுகளும் அவ்வாறே. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சனியோடைய தொடர்பை பெறுகிறார். ஆகையால் காதல் உறவுகளில் பிரிவுகள் வரக்கூடிய நிலை இருக்கின்றது. அன்பை காட்டுவீர்கள், அதே சமயத்தில் கோபத்தையும் காட்டுவீர்கள். இது இந்த வாரத்தில் காட்டுவதனால் பாதிப்பு உங்களுக்குத்தான். அது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. காதல் என்று வரும்போது பின்னர் வருத்தமும் வரக்கூடாது அல்லவா? அதை புரிந்து கொள்ளுங்கள். திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. குரு பலமும் இருக்கின்றது. ஆக திருமண முயற்சி இந்த வாரம் எந்த விதத்திலும் தடைகள் இல்லை. சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் திருமண முயற்சி ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரநமைக்கூடிய யோகம் இருக்கு. அஷ்டமஸ்தானி இருக்கிறது தான், இருக்கத்தானே போகிறது. அதுக்காக ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் மணமகனுக்கோ அவங்களுக்கு 7 நடக்காமல் அல்லது அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, இல்லைன்னா ஒரே ராசி என்பது எப்பயும் வேணாம் தான் சொல்லுவேன். அது இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இப்போ ஜாதகமும் யோகமாக இருந்தால் குருபலம் இருப்பது தான் நல்ல வரன்களே அமையும். மறுமணம் அவ்வாறே 11ஆம் மறுமணஸ்தானம் 11 குரு இருப்பது மறுமணத்துக்குரிய வரன்களையும் நல்ல வரனே அமையும். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள், எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com எனது திருமண இணையதளம். என்னுடைய அலுவலகம் bharatmatchpoint.com இருக்கின்றது. அவ்வாறு விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நேரில் என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை சந்திக்கலாம். தேவைப்பட்டால் அலைபேசியில் அழைக்கலாம். திருமண முயற்சியில் இவ்வாரம் சாதகமே. குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாமல் கோபத்தை காட்டாமல் இருந்தால் அன்புக்குரிய நன்மகிழ்ச்சிக்குரிய வாரமாக எப்பொழுதும் அமைந்திருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற செவ்வாய் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். சூரியனும் அவ்வாறு கேதுவோடு சேர்க்கை. எனவே ஞாயிறு அன்று நீங்கள் குரு ஓரையிலே, ஞாயிறு சூரிய உதயம் 6 மணி என்றால் குரு ஓரை 11லிருந்து 12, அந்த நேரத்தில் சிவனை வணங்கி பாருங்கள், வணங்குங்கள். மேலும் செவ்வாய் முருகப்பெருமானை வணங்குவதும் சிம்மராசிக்கு எப்பொழுதும் யோகம். கந்தகுரு கவசத்தை கேளுங்கள். செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இறை வழிபாடாக இவற்றை செய்வதன் மூலம் குரு பலமாக இருப்பதனால் குருவை எப்பொழுதும் நினைப்பீர்கள். ஆகையால் இந்த வாரம் குருவை வணங்குங்கள், காகபூஜனை வணங்கி வாருங்கள். சிம்மராசிக்கு யோகத்தை எப்பொழுதும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.